Hello students, welcome to HIBA Max 12 Standard Max Chapter 4 Inverse Trigonometric Function. Example 4.22 in the video பார்க்கலாம். If cos inverse x plus cos inverse y plus cos inverse ez is equal to pi and 0 is less than xyz and less than 1. So limit வந்து 0 and 1. Show that x square plus y square plus z square plus 2 times of xyz is equal to 1. The question. So cos inverse x, cos inverse y, cos inverse z equal to pi ன்னு கொடுத்துட்டா மூணுமே ப்ளஸ் பண்ணாத பை xyz ஓட லிமிட்டும் கொடுத்துட்டு ப்ரூஃப் சம்னா ஷோ தட் தான் கேட்டிருக்காங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லெட் cos inverse x ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். cos inverse x ஆல்ஃபா. அப்போ cos inverse அந்த சைடு போச்சுன்னா எப்படி மாறும்? cos alpha is equal to x ன்னு மாறுமா? cos inverse alpha பக்கத்தில் போயிடும். அப்போது நீங்கள் x equal to cos alphaன்னு கூட எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? நான் வந்து cos alpha is equal to xன்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி cos inverse y is equal to betaன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து y is equal to cos inverse அந்த சைடு கொண்டு போனால் cos betaன்னு மாறிடும். சேம் என்ன x இந்த சைடு இருக்குது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கிவன் லைன் எழுதிக்கலாம். cos inverse of x cos inverse of y plus cos inverse of z is equal to cos inverse x க்கு பதிலா நான் ஆல்ஃபான்னு எழுதிக்க போகிறேன், cos inverse y க்கு பதிலா பீட்டான்னு எழுதிக்க போகிறேன், அண்ட் cos inverse z க்கு நான் எதுவுமே கண்டுபிடிக்கல. ஃபஸ்ட்டு லைனில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா is equal to இந்த ப்ளஸ் cos inverse z அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ பை மைனஸ் cos inverse z ஞாபகம் வச்சுக்கோங்க. க்கு மட்டும் நம்ம எந்த வேரியபிளும் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறது இல்லை. சரிங்களா? இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ cos alpha plus beta value நமக்கு தெரியும். cos alpha cos beta minus sin alpha sin beta. இப்போ இந்த values எல்லாம் substitute பண்ணுங்க. cos alpha na x, cos beta na y minus இப்போ sin alpha கேட்குறாங்க. இப்போ sin alpha எப்படி கொண்டு வரதுன்னா நான் சைட்லேயே சால்வ் பண்ணுறேன். sin alpha is equal to root of 1 minus cos square alpha. இது நிறைய சம்மில் பார்த்துட்டோம். sin square theta plus cos square theta is equal to 1 வரும். plus இந்த சைடு வந்தால் மைனஸ் 1 மைனஸ் ஸ்கொயர் அந்த சைடு போனால் ஸ்கொயர் ரூட். கரெக்டாக? இப்போ நான் சைனை இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் எழுதியிருக்கேன். அப்போ sin ஆல்ஃபாக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ எக்ஸு. அப்போ எக்ஸுக்கு ஸ்கொயர். புரியுதா எப்படி வந்ததுன்ட்டு? டைரெக்டாக நம்ம எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பீட்டானா எப்படி இருக்கும்? 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இது எப்படி வந்தது நீங்கள் எழுதிட்டேன். நீங்கள் சைன் பீட்டாக்கும் வேணால் எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். அதுக்கப்புறம் கூட சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பட் டைரெக்டாகவே நம்ம எழுதிடலாம். இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னென்னு எழுதியிருக்கோம்ல, அது எழுதிக்கலாமா? cos pi minus cos inverse of ez minus cos inverse of ez is equal to xy minus root of 1 minus x square root of 1 minus y square. cos inverse cancel ஆகிடும் and minus inside கொண்டு போயிடுவோம். இப்போ minus z is equal to xy minus root of 1 minus x square root of 1 minus y ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸ் இசட் கூட இந்த எக்ஸ்ஒய் கொண்டு வந்துடுங்க. அப்போ ப்ளஸ் இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும். மைனஸ் எக்ஸ்ஒய் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணால் நான் ரூட்டில் இருக்க. ஸோ என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். minus xy minus z whole square is equal to minus root of 1 minus x square root of 1 minus y square whole square. இப்போ a minus b whole square மாதிரி இருக்கா? அப்போ a square minus 2 into a into b plus b square. xyக்கு கண்டிப்பாக மைனஸ் எடுத்துக்கணும், zக்கு தேவையில்லை, ஏன்னா அது ஃபார்முலாவில் இருக்குது. xyயில் இருக்கிறது வந்து நமக்கு டேர்மில் வருது, ஸோ நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும்.
1 minus x square into 1 minus y square தான். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். x square y square minus into minus plus 2xyz plus z square is equal to, இது inside multiple பண்ணோம், 1 minus y square minus x square plus y square x square இல்லையா, x square y square. இப்போ இது எல்லாமே ஒரே சைடாக கொண்டு வரணுமா? ப்ரூஃபில் வந்து ஈக்குவல் டு 1 மட்டும் தான் இருக்கும். இப்போ 1 மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லாம் இந்த சைட் கொண்டு வாங்க. x square y square plus 2xyz plus z square plus y square plus x square minus x square y square is equal to 1. இதுவும் என்ன ஆகிடும்? கேன்சல். பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், x square plus y square plus z square plus 2xy equal to 1. இதுதானே ப்ரூஃப். எழுதிக்கலாமா? பேலன்ஸ் நமக்கு x square plus y square plus z square plus 2 times of xyz is equal to 1 மட்டும் தான் இருக்கும். and இதுதான் நம்மள ப்ரூஃப் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க. therefore hence proved ன்னு முடிச்சிடலாம். Hello students, welcome to HIPAA Max 12th Standard Max Chapter 4 Inverse Trigonometric Function பார்த்துட்டு இருக்கோம். Example 4.23 இந்த வீடியோல பார்க்கலாம். Question பாருங்க. If a1, a2, a3 up to an is an arithmetic progression. Arithmetic progression நமக்கு தெரியும் இல்லையா, AP series with common difference d. So term 2ல இருந்து term 1 மைனஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அது common difference ன்னு எடுத்துப்பேன். Prove that tan into tan inverse of d by 1 plus a1 into a2 plus tan inverse of d by a2 into a3 plus up to tan inverse of d by 1 plus an minus 1, that is equal to an minus 1 divided an minus a1 divided by 1 plus a1 into a2. So இதுல இருந்து நம்ம given first a1 a2 a3 up to an வந்து AP ல இருக்கு. and common difference வந்து d ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து தனித்தனி டேர்ம்ஸாக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணுவோம் லாஸ்ட்டாக. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் d by 1 plus a1 a2, இங்கே இந்த ரெண்டு டேர்ம் தான் இருக்குது. அப்போ அடுத்த லைன் எப்படி மாற்றலாம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் dக்கு பதிலாக a2 minus a1, அப்படி தான் எடுத்துப்போம். காமன் டிஃப்ரென்ஸ் term 2 minus term 1 divided by 1 plus a1 into a2. இந்த டேர்ம் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் x minus y divided by 1 plus x into y. அப்போ tan inverse of a2 minus tan inverse of a1, இது ஃபர்ஸ்ட் இதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி 2 3க்கு கண்டுபிடிக்கணும், anக்கும் கண்டுபிடிக்கணும். அடுத்த டேர்ம் எழுதியிருக்கேன் பாருங்க, tan inverse of d by 1 plus a2 a3. இது எப்படி எழுதலாம்? tan inverse of இங்கே 2 and 3 இருந்தால் a3 minus a2 divided by 1 plus a2 a3. நெக்ஸ்ட் up to அப்படின்னு கொடுத்துட்டு tan inverse of d by 1 plus an அப்புறம் an minus 1 இருக்குமா, இந்த மாதிரி டேர்ம் இருக்குமா. ஸோ இதை எப்படி மாற்றி எழுதலாம்னா tan inverse of an minus 1 divided by 1 plus an minus 1 அப்புறம் an. சரிங்களா, an minus 1 முன்னாடி எடுத்துகிட்டு வரலாம். எப்போவுமே 2 அப்புறம் தானே 3 வருது. ஸோ அந்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். இப்போ இந்த டேர்முக்கு வேல்யூ கண்டுபிடிச்ச மாதிரி இதுக்கும் எழுதிக்கலாம். that is equal to tan inverse of a3 minus tan inverse of a2. இந்த டேர்முக்கு tan inverse of n first an minus tan inverse of an minus 1, கொஞ்சம் குட்டியாக எழுதியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கொஷினில் கொடுத்துருக்கதை எழுதியிருக்கேன், அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரிங்களா, நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். tan inverse of a2 minus tan inverse of a1, நடுவில் ப்ளஸ் இருக்கு. tan inverse of a3 minus tan inverse of a2 up to tan inverse of an minus tan inverse of an minus 1. இது முடிச்ச பிறகு தான் அடுத்த லைனில் நம்ம போக முடியும். அடுத்த லைன் என்னது, tan of, இங்கே பாருங்கள் tan inverse a2 tan inverse a2 கேன்சல். பேலன்ஸ் எதுவுமே கேன்சல் ஆகலைன்னு நினைப்போம், ஆனால் இதுக்கப்புறம் ஒரு டேர்மாக வரும். இங்கே tan inverse a3 minus a2 இருக்கா, அடுத்தது a4 minus a3,
ஸோ இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் 2 and above இருக்கனால இந்த டேர்ம் வந்து வராது. ஸோ இந்த ஒரு டேர்ம் வந்து கேன்சல் ஆகாது. அண்ட் அதே மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் ஏஎன் வந்து கேன்சல் ஆகாது, மைனஸ் இருக்கிறது கேன்சல் ஆகிடும். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா tan inverse of an minus tan inverse of a1 இது ரெண்டுத்தையும் எழுதிக்கலாம். இப்போ இதை ரெடியூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ tan into tan inverse of a minus b divided by 1 plus a into b ன்னு எழுதிக்கலாம். இப்போ tan inverse கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் an minus 1 divided by 1 plus an into a1 ன்னு எழுதிக்கலாமா? இதுதானே நம்மள ப்ரூஃப் பண்ணவும் சொல்லியிருந்தாங்க. இது RHS hence proved ன்னு எழுதிடலாம். Next question, example 4.24. Solve tan inverse of 1 minus x by 1 plus x is equal to 1 by 2 tan inverse of x for x is greater than 0. இப்போ சொல்யூஷனில் given எடுத்துக்கலாம். சால்வ் தான். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? tan inverse of 1 minus x divided by 1 plus x இது வந்து கொடுத்துருக்காங்க, which is equal to tan inverse of x and 1 by 2 இருக்கு. சரிங்களா? இப்போ இது எப்படி எழுதலாம்னா இது பாருங்க 1 minus x இதுக்கு முன்னாடி சம் இதே தான் சால்வ் பண்ணோம் இல்லையா? அப்போ tan inverse of 1 minus tan inverse of x இல்லை இந்த டேர்ம் இப்போ தான் பார்த்தோம். tan inverse of a2 minus a1 divided by 1 plus a2 into a1 பண்ணோன்னா எப்படி எழுதிக்கலாம்? tan inverse of a2 minus tan inverse of a1 எழுதிக்கலாம்ல, அதே தான் செஞ்சுருக்கேன். which is equal to half of tan inverse of x. இப்போ இது ரெண்டும் ஒன்று. and tan inverse 1 ஓட வேல்யூ வந்து pi by 4 45 degree. tan inverse of 1 ஓட வேல்யூ 45 degree. that is equal to 1 by 2 tan x plus 1 tan x. இங்கே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னா எல்சிஎம் எடுத்தால் தான் முடியும். 5 by 4 is equal to 2 1s are 2 2 plus 1 3 by 2 tan inverse x. இங்கேயும் இன்வர்ஸ் நான் எழுத மறந்துருப்பேன், இதை நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ அடுத்த லைனில் நமக்கு tan inverse x மட்டும் இருக்கட்டும், பேலன்ஸ் இருக்கிறது அந்த சைட் கொண்டு போயிடலாம். இப்போ 5 by 4 into 2 by 3 ரெசிப்ரோக்கல் பண்ணுமா, which is equal to tan inverse of x. 2 1s are 2 2s are 5 by 2 3s are 6 is equal to tan inverse of x. tan inverse inside கொண்டு வாங்க. tan 5 by 6 is equal to x. now tan 30 degree which is equal to 1 by root 3 is equal to x. so x ஓட வேல்யூ 1 by 3. சால்வ்னு கேட்டிருந்தாங்கன்னா x வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். x ஓட வேல்யூ 1 by 3 தான் கண்டுபிடிச்சிட்டோம். Understand of the sum எல்லாருக்குமே. Thank you so much for watching.